அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கவுனி அரிசி பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஊறின அரிசியை இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியவே தான் ஆட் பண்ணிக்கணும். அது கூட இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டு 6லேருந்து 7 ப்ரெஷர் வர வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் 3/4 டம்ளர் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதை விட சுகர் அதிகமாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் 1 டம்ளர் வரைக்கும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறைய நெய் எடுத்து அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆறுனதுக்கப்புறமேட்டு சாப்பிடும்போது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் மட்டும் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.